இதன் மூலம் இறைவன் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? யார் தர்மம் செய்கிறாரோ அந்த தர்மத்தை அது இறைவனுக்கு கொடுக்கும் கடனாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியென்றால் நிச்சயமாக இறைவன் அதனை உங்களுக்கு திருப்பி தருவான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதைத்தான் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறீர்கள்? السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه وأتباعه وذرياته أجمعين أما بعد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا إلى آخر الآية. பக்தரட்சகனும் சர்வஜீவ தயாபரனுமாக இருலோகம் படைத்த இறையோனை துதித்து அருள் நபிநாதர் கண்மணி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், கிளையார்கள், தோழர்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறி எனதுரையை துவங்குகிறேன். அல் ஜாமியத்துல் கௌசியா அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, புனிதமான இந்த அமர்விலே ரமலான் மாதமும் தர்மமும் எனும் மகுடத்தின் கீழ் நான் உரை நிகழ்த்தலாம் என விளைகிறேன். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, ரமலான் மாதத்தின் முழுமையான அற்புதமான ஒரு நோக்கமே தர்மம் செய்வது என்பதுதான். தர்மம் என்பது என்ன? தர்மம் என்பது பொருளினால் நாம் தர்மம் செய்வது மட்டுமல்ல. தர்மம் தன் நற்குணங்களை மற்றவர்களுக்கு பகிர்வதும் தர்மம்தான். அதே போன்று நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சோதனைகளை, நாம் எதிர்பார்க்கக்கூடிய இன்பங்களை தியாகம் செய்வதும் தர்மம்தான். இவைகள் அனைத்தும் இந்த ரமலானிலே உட்படுகிறது. சொல்லப்போனால் ரமலானில் முழுவதும் நாம் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் தர்மமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் நல்ல ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் இஸ்லாம் என்று வழியமைத்து தருகிறதோ அந்த வாழ்க்கையை சரியாக அந்த ஒரு மாதம் கழித்து விட்டால் ஏனைய 11 மாதங்களும் அவன் சீதேவியாக மாறிவிடுவான். இன்று எத்தனையோ பேர் நாம் சொல்லுகிறோம், ரமலானில் இவ்வளவு சிறப்பு இருக்கிறது, அவ்வளவு சிறப்பு இருக்கிறது, ரமலானை நம்ம நோன்பு பிடிக்கிறோம், இவ்வளவு இபாதத்து செய்கிறோம் அப்படிங்கிறோம். அந்த இபாதத்துக்கள் நாம் ஒரே நாளில் பெருநாள் தினத்தோடு அது அப்படியே மங்கி விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? நாம் அந்த ரமலானை சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான். எனவே சகோதரர்களே, ரமலானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அதில் முக்கியமான ஒரு அம்சம்தான் தர்மம். இந்த தர்மத்தை பற்றி இறைவன் தன் திருமறையில் அற்புதமாக சொல்லுகிறான். இந்த தர்மம் ஒரு பொழுதும் ஒரு மனிதனில் குறைவை ஏற்படுத்தாது. இஸ்லாம் என்பது நவீன விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட அறிவுகள் எத்தனையோ இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த தர்மமும். கொடுக்கும் பொழுது குறையும் என்று நாம் நினைப்போம். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, நீ கொடுத்தால் குறையாது, கொடுத்தவனுக்கு குறைவில்லை என்கிறது. இறைவன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா. அல்லாஹு தஆலாவுக்கு அற்புதமான கடனை கொடுப்பவர்கள் யார் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கணுமா? அல்லாஹ் தானே நம்மளுக்கு தந்திருக்கிறான். இறைவன் இதன் மூலம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கடன் என்பது ஒரு மனிதனுக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்று சொல்ல, கடனாக கொடுத்தால் எத்துணை காலம் சென்றாலும் அவன் திருப்பி தருவது அவனுக்கு கடமை. இதன் மூலம் இறைவன் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? யார் தர்மம் செய்கிறாரோ அந்த தர்மத்தை அது இறைவனுக்கு கொடுக்கும் கடனாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியென்றால் நிச்சயமாக இறைவன் அதனை உங்களுக்கு திருப்பி தருவான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதைத்தான் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறீர்கள் சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் கடன் கொடுத்தால், ஒரு ஆளுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவர் 1000 ரூபாய் திருப்பி தாரதுதான் நியாயம். அதை விட நம்ம அதிகமாக எடுக்கிறதும் அது வட்டியுடைய அமைப்புல போயிடும், அது ஹராத்தை நம்ம சாப்பிட்டதாக போயிடும். ஆனால் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக நீங்கள் தர்மம் செய்தால் அதை பன்மடங்காக்கி தருவேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு அல்லாஹு தஆலா 10 நன்மைகளை கொடுப்பான். 10லிருந்து 700 வரை அது அதிகரிக்கப்படும். அப்போ ஒரு மனிதன் ஒரு ரூபாய் தர்மம் கொடுத்தால் அந்த ஒரு ரூபாய்க்கு 700 ரூபாயுடைய நன்மையையும் இறைவனால் கொடுக்க முடியும். இறைவன் நாடியவர்களுக்கு அதை அதிகரித்து கொடுப்பான். இது ஏனைய நாட்களில், ரமலானுடைய மாதத்தில் அல்ல. ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களுக்கு, தர்மங்களுக்கு, நலவுகளுக்கு கணக்கில்லாத நன்மைகளை வழங்குவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இறைவன் சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையையும் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா தான் அனைத்தையும் கைப்பற்றிக் கொள்ளக்கூடியவனும் அவன்தான். நம்ம நிறைய பேர் சொத்துக்களை இழந்தவுடனே அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய சொத்தை அல்லாஹ் கைப்பற்றி விட்டான் என்றதை நினைச்சிட்டோம்னு சொன்னா எந்த பிரச்சனையும் வராது. அல்லாஹ் தான் விடுத்து கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே நாம் தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நாடினால் நாங்கள் நினைச்சுக்கிற கூடாது எங்களுடைய பிஸ்னஸ் மூலமாக, எங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் தான் நாம் முன்னேறி இருக்கிறோம் என்பது அல்ல. நிதர்சனம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த நல்ல தூய சிந்தனையை எனக்கு தந்து என்னை முன்னேற்ற வைத்தான் என்று நீங்கள் நினையுங்கள், என்று நம்புங்கள். அல்லாஹ் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறச் செய்வான். என்னுடைய கெட்டுத்தனம், என்னுடைய புத்திசாலித்தனத்தினால் தான் நான் முன்னேறினேன் என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்வை விளங்காமல் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். இதைத்தான் மஷாயிகமார்கள் நமக்கு உணர்த்தினார்கள். அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வின் மூலமே நடக்கிறது என்று சொன்னால் எனது உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அந்த நல்ல மாற்றங்களும் கூட ரப்புல் ஆலமீன் எனக்கு உதிப்பாக்கி தரக்கூடியதுதான். நான் என்னுடைய வாழ்வில் முன்னேறுவதும் அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒரு நலவை வைத்திருக்கிறான். என் வாழ்விலே ஒரு பின்னேற்றத்தை நான் அடைந்தாலும் அதிலும் ரப்புல் ஆலமீன் ஒரு நலவை வைத்திருக்கிறான் என்பதை இது உணர்த்துகிறது. எனவே சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் எங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுமே தவிர, எவ்வளவு நீங்கள் தர்மம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்வில் முன்னேறிக்கொண்டு செல்வந்தர்களாக நீங்கள் இந்த உலகத்திலும் மாறலாம், மறுமையிலும் மாறலாம் என்பது இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த தர்மத்தை நாம் அதிகம் செய்ய வேண்டும். ஏனைய மாதங்களில் செய்தாலே அல்லாஹ் கடனாக நான் நிச்சயமாக அதை திருப்பி தருவேன், பன்மடங்காக்கி தருவேன் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் இந்த தர்மத்தை செய்தால் அதற்கு நன்மைகளை கணக்கிடவும் முடியாது. அதற்கு எவ்வளவு நன்மை என்பதை மட்டிட முடியாத அளவுக்கு நன்மைகளை அல்லாஹ் தருவான். கண்மணியான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அஃலலு ஸதகதி ஸதகத்து ஃபீ ரமலான். சதகாக்களிலே மிகச்சிறந்த தர்மம் எது தெரியுமா? ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் தான் மிகச்சிறந்த தர்மம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்ற கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வதில் தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈடாக யாருக்கும் தர்மம் கொடுக்கவும் முடியாது, கொடுத்ததும் இல்லை, கொடுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்தார்கள். இப்ப நம்ம யோசிக்கலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை கோடி தர்மம் செஞ்சிருப்பாங்க. சகோதரர்களே, எத்தனை கோடி தர்மம் செய்கிறோம் என்பது அல்ல விடயம். என்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது, அதில் நான் எவ்வளவு தர்மம் செய்தேன். ஒரு ஏழை தன்னிடத்தில் 100 ரூபாய் இருக்கிறது, அவர் 50 ரூபாய் தர்மம் செய்வதும், அதே போல ஒரு பணக்காரர் தன்னிடத்தில் இருப்பதை அதிகம் தர்மம் செய்வதும், இரண்டும் அவருடைய எண்ணத்தை பொறுத்து அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும். ஒரு மனிதன் ஒரு ஏழையாக இருந்து ஒருத்தர் கொடுக்கும் பொழுது பெருமைக்காக கொடுத்தா அவருக்கு நன்மை கிடைக்காது. அதே போன்று செல்வந்தராக இருந்து ஒருவர் பெருமையை எதிர்பார்க்காமல் கொடுக்கிறார், அது ரகசியமாக கொடுக்கலாம், பரகசியமாக கொடுக்கலாம். அவர் பெருமைக்கு கொடுக்கிறாரா இல்லையா என்பது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் சார்ந்த விடயம். எனவே ஒவ்வொரு மனிதனும் தர்மம் கொடுக்கின்ற பொழுது, நம் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் சிறியதள அளவாக இருந்தாலும் பெரும் அளவு பணத்தை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் நோக்கத்தை சரியாக்காமல் எவ்வளவு தர்மம் செய்தாலும் அந்த தர்மத்தில் எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. எனவே நோக்கங்களை சீராக்கி கொண்டு நாம் தர்மங்களை செய்ய வேண்டும். இந்த கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்களுக்கு மேலால் தன்னுடைய வீட்டில் எதுவும் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், 3 நாட்களுக்கு மேலால் எந்த பணமும் எனது வீட்டில் தங்கியது கிடையாது.
அனைத்தையும் நான் தர்மம் செய்து விடுவேன். இப்பேற்பட்ட ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக என்னாலும் உங்களாலும் வாழ்வது கடினம் என்று சொல்வதை விட வாழ முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட அற்புதமான தர்மம் செய்யக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதம் நுழைந்து விட்டால் ஏனைய காலங்களிலே 3 நாளைக்கு மேல வச்சுக்கிற மாட்டேன்னு சொன்னாங்க. ரமலானுடைய காலம் நுழைந்து விட்டால் அதைவிட அதிகமாக தர்மம் செய்வார்களாம். அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரமலானுடைய மாதத்துல மீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூறாவளி காற்றை விட வேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்மம் இருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்மத்தை பற்றி அவர்களுடைய தோழர்கள், அருமை தோழர்கள் கூறி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, இன்னும் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்களுடைய தர்மம் எப்படி இருந்தது? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ரமலானுடைய மாதத்திலே தர்மம் செய்வார்கள். எப்படி தெரியுமா? ஒரு ஏழை இல்லாமல் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். நோன்பு திறப்பதானால் ஒரு ஏழையை அழைத்து வந்து தன் உணவிலே தர்மம் கொடுப்பார்கள். நம்ம நினைச்சுக்கிறது நம்ம பணக்காரனாகினா தர்மம் கொடுப்போம் அப்படிங்கிறது அப்படி அல்ல. இருப்பதை வைத்து தர்மம் செய்யுங்கள், ரமலானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஏழை இல்லாமல் அவர்கள் நோன்பு திறக்க மாட்டார்களாம். ஒரு ஏழையுடன் தான் அவர்கள் நோன்பு திறப்பார்கள். அப்படி யாராவது ஃபெமிலியில தடுத்தாங்கன்னு சொன்னா, என்னப்பா இப்படி ஏழைகளோட எப்ப பார்த்தாலும் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அந்த இரவு சாப்பிட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டாங்களாம். இப்படி அவர்களுடைய தர்மம் இருந்தது. அது மாத்திரமல்லாமல் சகோதரர்களே, அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய சாப்பிடுகின்ற பொழுது யாராவது ஒரு மிஸ்கின் வாசல்ல வந்து எனக்கு பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னு சொன்னா அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? தன்னுடைய பங்கை எடுத்து, நல்லா விளங்குறணும், தன்னுடைய உணவு பங்கை மாத்திரம் எடுத்து அந்த ஏழைக்கு கொடுத்துடுவாங்க. நம்ம யாரும் சாப்பிடும் போது தர்மம் செய்யறோம்னு சொல்லி அடுத்தவன் பொருளை எடுத்து தர்மம் செஞ்சிடக்கூடாது. அந்த தர்மம் கிடையாது. நமக்கு சொந்தமான சகன்ல சாப்பிட்டு இருப்பாங்க, தனக்கென்று உரித்தான அந்த உணவை மாத்திரம் அவர்கள் உண்ணுவதை நிப்பாட்டி நிறுத்திட்டு அவங்க பசியில் இருப்பாங்க, அதை தர்மம் கொடுத்துருவாங்க. இப்படி ரமலானுடைய மாதத்தில் தான் பசியில் இருந்து மற்றவர்களுக்கு தர்மம் செய்தார்கள், இரவு நேரங்களில் கூட. இப்படி அவர்களுடைய தர்மம் அற்புதமானதாக இருந்தது. அதே போன்று அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய உஸ்தாத் நாயகம் ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்மம் ஒவ்வொரு நாளும் 50 மனிதர்களுக்கு, பிதாயா வன் நிஹாயா போன்ற கிதாபிலே, சியரு அலாமின் நுபலா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஒவ்வொரு நாளும் 50 மனிதர்களை நோன்பு திறக்க வைப்பார்களாம். ஒவ்வொரு நாளும் 50 மனிதர்களை நோன்பு திறக்க வைப்பார்களாம். அது மாத்திரமல்லாமல் பெருநாளுடைய தினமாகிவிட்டால் அதற்கு முந்தைய இரவு ஏழைகளை தேடி தேடி யாருடைய வீட்டில் உடுப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ, புதிய உடுப்பு வாங்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புத்தாடைகள் அணிவிப்பார்களாம். ஒவ்வொருவர்களுக்கும் 100 பொற்காசுகளை, 100 திர்ஹங்களை வழங்குவார்களாம். இப்படி அவர்களுடைய தர்மம் இருந்தது. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அதே போன்று நாம் தர்மம் செய்வது மாத்திராமல் அல்லாமல் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள், பெண்களையும் தர்மம் செய்ய வைக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷரன் நிஸா, பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், நான் நரகத்திலே அதிகமாக பெண்களை பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் இதை சொல்லுகிறார்கள்? தர்மம் நரகத்தை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஈத்தம்பழ துண்டை கொண்டாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். அவ்வளவு தர்மத்துக்கு இறைவனிடத்தில் சிறப்பு இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாள் தொழுதுட்டு ஹுத்பா பண்ணுவாங்களாம். பெண்களுக்கு ஹுத்பா பண்ண போவாங்க. பெண்களுக்கிட்ட போய் சொல்லுவாங்க, பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். உபதேசம் செய்துவிட்டு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்ற ஒரு வார்த்தை, தர்மத்தின் பெருமதி அறிந்த அந்த பெண்கள், அவர்களுடைய தர்மம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்க கரங்கள் எல்லாம் போய்விடும் காதுக்கு. காதின் பக்கமும் கழுத்தின் பக்கமும் சென்றுவிடும். காதின் பக்கம் தன் கரங்களை செலுத்தி அவர்களுடைய காதணிகள், அதே போன்று அவர்களுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் அந்த நிமிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் அடுத்த கணமே அவர்கள் அதனையெல்லாம் கலட்டி அப்படியே வைத்து விடுவார்கள். எங்களுடைய தர்மம் என்று பிலால் ரலியல்லாஹு அவங்க கையில் எல்லாத்தையும் கொடுத்துடுவாங்க. இதுதான் அற்புதமான தர்மம். சகோதரிகளே, நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியுமா?
இன்னைக்கு ஒரு நகைக்காக வேண்டி நம்ம என்னெல்லாம் கஷ்டப்படுறோம். ஆனால் இதை தர்மமாக கொடுத்தால் இறைவன் திருப்பி தருகிறேன் என்று வாக்களிக்கிறான். அல்லாஹ் தந்த வாக்கை நாம் அது கிடைக்குமா இல்லையா என்று நாம் சந்தேகப்பட்டால் அது ஈமானை குறைத்துவிடும். எனவே நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் நிச்சயம் எங்களை பன்மடங்காக்கி அல்லாஹ் எங்களுக்கு இன்மையிலும் தருவான், மறுமையிலும் தருவான் என்பதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொருவரும் அதிகம் தர்மம் செய்ய வேண்டும். நாம் தர்மம் செய்வதோடு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணங்களை நாம் பெண்களுக்கென்று சற்று ஒதுக்கணும். இதை நீங்க வச்சுக்கிறங்க, இதை நீங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நாம் தர்மத்தை நாம் உணர்த்தி தர்மத்தின் பலனை அவர்களையும் அடைய செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இதன் மூலம் அவர்களையும் எங்களையும் சீதேவிகளாக பரிசுத்தவான்களாக ஆக்குவான். ரப்பே ரஹ்மானே, அதிகம் அதிகம் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் சிறப்புப்படுத்தி இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகம் அதிகம் தர்மம் செய்து சீதேவிகளாக மாறக்கூடிய வாக்கியத்தை ரஹ்மானே எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.